பாலத்தில் மக்களும் வாகனங்களும் போய் பார்த்துருப்போம். ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு தண்ணி கொண்டு போகிறதுக்காக காற்றுல தொங்குற மாதிரி ஒரு தொங்கு பாலம். இந்த பாலத்தில் மக்களும் ஒரு பக்கம் போகிறாங்க, தண்ணியும் ஒரு பக்கம் கொண்டு போகிறாங்க சொன்னால் நம்ப முடியுதா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மாத்தூர் தொட்டி பாலத்தில் எடுத்த படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பாலத்தை ஆசியாவிலே மிக உயரமான பாலம் சொல்கிறாங்க. ஒரே நேரத்தில் பாலத்துக்குள்ள கால்வாய் தண்ணியும் பாலத்துக்கு கீழே பரலையாறு ஓடும். பச்சை பசேல் காடுகளுக்கு நடுவே காற்றுல நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து பாருங்கள். 1960 கன்னியாகுமரியில் ஏற்பட்ட வறட்சியின் காரணமாக ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலை கொண்டு போகிறதுக்காகவும் நிலப்பரப்பு சரிசமாக இல்லாதனால இந்த தண்ணியை கொண்டு போகிறதுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. மாத்தூர் தொட்டி பாலத்தில் எடுத்த படங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு எப்படி வரணும், இந்த இடத்தோட வரலாறு பற்றி லைட்டாக பார்த்துட்டு வந்துடுவோம். பெருந்தலைவர் காமராஜர் ஐயா காலத்தில் இந்த பாலத்தை வந்து கட்டியிருக்கிறாங்க. 115 அடி உயரத்தில் 28 பிரமாண்டமான தூண்கள் இந்த பாலத்தை தாங்கி நிற்கி. அதனால தான் இந்த பாலத்தை ஆசியாவிலே மிக உயரமான பாலம்னு சொல்கிறாங்க. மாத்தூர் தொட்டி பாலம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நாகர்கோவிலேருந்து 25 கிலோமீட்டர் தொலைவிலையும் மார்த்தாண்டத்துலேருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. திருவட்டாறு சொல்லக்கூடிய ஊர் பக்கமாக தான் அந்த மாத்தூர் தொட்டி பாலம் இருக்குது. மாத்தூர் தொட்டி பாலத்தை பொறுத்த வரைக்கும் பைக்குக்கும் காருக்கும் தனியாக அமௌண்ட் வாங்குறாங்க. ஒரு ஆளுக்கு என்ட்ரி டிக்கெட்டாக 5 ரூபா வாங்குறாங்க. மாத்தூர் தொட்டி பாலத்தை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக நடந்து போகிறதுக்கே வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். சில பேர் தண்ணி போகக்கூடிய அந்த விளிம்பு பக்கமாக நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. மாத்தூர் தொட்டி பாலத்தை பொறுத்த வரைக்கும் சேர்ந்தாப்புல 2 பேர் கூட நடந்து போக முடியாது, ஒருத்தர் தான் போக முடியும். ஆனால் அந்த தொட்டி பாலத்துலையுமே நம்ம விஜய் அவர்கள், பார்த்திபன், கார்த்தி அவர்கள் சைக்கிள் ஓட்டுற மாதிரி சீன்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க. கார்த்திக் அவர்கள் நடிப்பில் வெளியான வருஷம் 16 படத்தில் இருக்கக்கூடிய பழமுதிர்ச்சோலை எனக்காகத்தான் அப்படிங்கிற பாடலில் வரக்கூடிய ஒரு சீனில் அவர் இந்த பாலத்து மேலே சைக்கிள் ஓட்டு வர மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. இளைய தளபதி விஜய் மற்றும் சங்கீதா நடிப்பில் வெளியான தேவா படத்தில் வரக்கூடிய ஒரு கடிதம் எழுதினேன் அப்படிங்கிற பாடலில் விஜய் அவர்கள் இந்த தொட்டிப்பாலத்து மேலே சைக்கிள் ஓட்டு வர மாதிரி ஒரு சீன்ஸ் எடுத்திருப்பாங்க. அடுத்ததான் தொட்டிப்பாலத்து கிழக்கு பகுதியில் அவர் டான்ஸ் ஆடும்போது ஹீரோயின் அவர்கள் இந்த பாலத்து மேலே ஓடிட்டு வர மாதிரி சீன்ஸ் எடுத்திருப்பாங்க. பார்த்திபன், தேவயானி அவர்கள் நடிப்பில் வெளியான நீ வருவாயான படத்தில் வரக்கூடிய ஒரு தேவதை வந்துவிட்டால் அப்படிங்கிற பாடலில் ஒரு சில காட்சிகளில் இந்த தொட்டி பாலத்து மேலே அவங்க நடந்து வர மாதிரி சீன்ஸ் எடுத்திருப்பாங்க. அடுத்ததாக அதே பாட்டில் ஒரு சில சீன்ஸில் இந்த பாலத்துக்கு கீழ்ப்பக்கமாக இருக்கக்கூடிய ஆறு ஓடக்கூடிய பகுதியிலுமே எடுத்திருப்பாங்க. திசையும் சேர்த்து ஒற்றை திசையாய் மாற்றி உன் வரவை பார்த்திருந்தேன். முரளி, சூர்யா, சங்கீதா, ஜீவிதா நடிப்பில் வெளியான காதலை நிம்மதி படத்தில் வரக்கூடிய இந்த தேவதைக்கு லீவு விட்டாச்சு அப்படிங்கிற பாடலில் ஒரு சில காட்சிகளில் சங்கீதா அவர்கள் இந்த பாலத்து மேலே டான்ஸ் பண்ணுற மாதிரி சீன்ஸ் எடுத்திருப்பாங்க. இந்த பாடல் காட்சியில் இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. கீழே ஆறு ஓடக்கூடிய பகுதி, அதுக்கு மேலே உள்ள நடபாதையிலலாம் எடுத்திருப்பாங்க. இந்த தேவதைக்கு சாம் சர்மிளி நடிப்பில் வெளியான அன்பே அன்பை படத்தில் ஹீரோயின் அவர்கள் சாமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற சீன்ஸ்லாம் இந்த படத்தில் எடுத்திருப்பாங்க. அடுத்ததாக ஹீரோ வந்த பின்னாடி அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிற சீன்ஸுமே எடுத்திருப்பாங்க. நீயே 48 hours நினைக்கிறேன், 2 days யார் வந்துருவேன். அன்பே அன்பை படத்தில் கூடிய ஒரு ஃபைட் சீன்ஸுமே இந்த தொட்டி பாலத்தில் எடுத்திருப்பாங்க. தொட்டி பாலத்துக்கு மேலே மட்டும் இல்லாமல் கீழே உள்ள பகுதியுமே ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. உயிர் எனக்கு முக்கியம் இல்ல, செத்தாலும் சிவா சிவாவை தாண்ட சாவா. சிம்பு, கோபிகா நடிப்பில் வெளியான தொட்டிச்சேயா படத்தில் வரக்கூடிய உயிரே என் உயிரே அப்படிங்கிற பாடலில் இந்த மாத்தூர் தொட்டி பாலத்துக்கு என்றாக்கூடிய இடத்துல ஒரு கல்வெட்டு இருக்கும். அது பக்கமாக நின்று தான் அவங்க இளநீ குடிக்கிற மாதிரி சீன்ஸ் எடுத்திருப்பாங்க. பார்த்திபன், தேவயானி அவர்கள் நடிப்பில் வெளியான சொர்ணமுகி படத்தில் ஒரு சீன் 2 சீனில் நிறைய சீன்ஸில் இந்த தொட்டிப்பாலத்துலையும் சரி தொட்டிப்பாலத்துக்கு கீழே உள்ள பகுதியிலுமே எடுத்திருப்பாங்க. இல்ல அதெல்லாம் கிடையாது. நீ உன்கிட்ட என்ன சொல்லியா? சொன்னா உனக்கு தண்ணி மொழவும் தெரியல, மனசுல இருக்க சொல்லவும் தெரியல. தண்ணிக்குள்ள இருக்க மீனாட்டம்.
ராமராஜன் அபிதா நடிப்பில் வெளியான சீறி வரும் காலை படத்தில் வரக்கூடிய எம்என்எஸ்ல ஒன்றை நினச்சது நானே அப்படிங்கிற பாடலில் ஆரம்பக்கட்ட காட்சியில் இந்த பாலத்து மேலே தான் ரெண்டு பேருமே ஓடி வர மாதிரி சீன்ஸ் எடுத்திருப்பாங்க. தொட்டிப்பாலத்துக்கு மேலே கூடிய பகுதியில் மட்டும் இல்லாமல் தொட்டிப்பாலத்துக்கு கீழே கூடிய பகுதியிலுமே அந்த பாடல் காட்சியை எடுத்திருப்பாங்க. அடுத்ததா ராமராஜன் கனகா நடிப்பில் வெளியான தங்கமான ராசா படத்தில் இருக்கக்கூடிய கட்புடை ஆம்பளைங்க ஊருக்குள்ள அப்படிங்கிற பாடல்லையுமே இந்த தொட்டிப்பாலத்து மேலே அவங்க டான்ஸ் பண்ணுற மாதிரி சீன்ஸ் எடுத்திருப்பாங்க. பார்த்திபன் ஐஸ்வர்யா நடிப்பில் வெளியான தையல்காரன் படத்தில் இருக்கக்கூடிய அப்பாடி பப்பாளிதான் அப்படிங்கிற பாடலில் ஒரு சில சீன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பாலத்து மேலே அவங்க சைக்கிள் ஓட்டு வர மாதிரி ஒரு சீன்ஸ் எடுத்திருப்பாங்க. விக்ராந்த் ஹனி ரோஸ் நடிப்பில் வெளியான முதல் கனவே படத்தில் இருக்கக்கூடிய யாரை கேட்டு அப்படிங்கிற பாடலுமே இந்த தொட்டிப்பாலத்து மேலே எடுத்திருப்பாங்க. அந்த நேரத்தில் தொட்டிப்பாலத்துக்கு பெயிண்டிங்லாம் கூட பண்ணியிருப்பாங்க. பிரசாந்த் மற்றும் ஆனந்த் நடிப்பில் வெளியான திருடா திருடா படத்தில் அவங்க ரெண்டு பேர்த்தையுமே போலீஸ் மட்டும் பொதுமக்கள் துரத்துவாங்க. பிரசாந்த் வந்து போலீஸ் துரத்தும் போது ஆனந்த் வந்து பொதுமக்கள் துரத்துவாங்க. பொதுமக்கள்கிட்ட தப்பிச்சு ஆனந்த் வந்து இந்த தொட்டிப்பாலத்துடைய தான் சைக்கிள் ஓட்டு வருவார். சரவணன் ரஞ்சிதா நடிப்பில் வெளியான பொண்டாட்டி ராஜ்யம் படத்தில் வரக்கூடிய அணிலுக்கு 3 கோடு போட்ட ராமனே அப்படிங்கிற பாடலில் ரஞ்சிதா அவர்கள் இந்த பாலத்து மேலே ஓடிட்டு வர மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. பிரபு கரண் நடிப்பில் வெளியான திருநெல்வேலி படத்தில் வரக்கூடிய ஓல குடிசையிலே அப்படிங்கிற சாங்கில் விந்தியா மற்றும் உதயா அவர்கள் இந்த பாலத்து மேலே தான் நடந்து வர மாதிரி சீன்ஸ் எடுத்திருப்பாங்க. நான் வாழும் கூட்டுக்குள்ளே தனிச்சிருந்தாலும் முரளி மற்றும் லைலா நடிப்பில் வெளியான காமராஜ் படத்தில் லைலாவோட காதலை முரளி ஏற்காதனால லைலா அவர்கள் வந்து இந்த தொட்டிப்பாலத்தோட கைப்பிடியில் ஏறி ஒரு எண்டிலிருந்து இன்னொரு எண்டுக்கு நடப்பாங்க. அந்த சீன்ஸ் எல்லாமே இந்த தொட்டிப்பாலத்தில் எடுத்திருப்பாங்க. தேவயானி அவர்களோட 75வது படமான திருமதி தமிழ் படத்தில் அவருடைய வீட்டுக்காரே இந்த படத்தை இயக்கி நடிச்சிருப்பாரு. இந்த படத்தோட கூட ஒரு பாடல் காட்சி இந்த தொட்டிப்பாலத்தில் எடுத்திருப்பாங்க. மாத்தூர் தொட்டிப்பாலத்தில் எனக்கு தெரிஞ்ச எடுத்த படங்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன். நான் ஏதாவது படங்கள் மிஸ் பண்ணியிருந்தா வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே ஒரு சிறுவர் பூங்காவுமே இருக்குது. அப்புறமா படத்தில் வந்து ஒரு நடப்பாதை காட்டியிருப்பாங்க ஆற்றை கடந்து போகிற மாதிரி. அந்த நடப்பாதை இப்போ டேமேஜ் ஆகிருந்து. இப்போ நான் வந்து போய் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி போனேன். அப்போ எடுத்த வீடியோ தான். நீங்கள் மாத்தூர் தொட்டிப்பாலத்துக்கு போயிருக்கீங்களா இல்லையா? அடுத்ததாக எந்த வீடியோ போடலாங்கிறத வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கன்னியாகுமரியில் உள்ள ஸ்பெஷல் சிப்ஸை வாங்கிட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம்.